சுமாரா ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சுப்ரீம் சேபர் கார்டு வந்து இந்த ஜாங்குல முதல்ல வந்தான். அவன் வந்த உடனே என்ன பண்ணான்னு தெரியும்ல. ஃபர்ஸ்ட் விக்டிம் நம்மளோட டிமானிக் கல்ட் அவருடைய 7th லீடர். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் விக்டிம். அப்போ வந்து அவரு ஒன் ஆஃப் த டாப் 5 மார்ஷல் ஆர்டிஸ்ட்ல ஒரு ஆளு வந்து போட்டு தள்ளிட்டான். அதுக்கப்புறம் அவன் கம்முனா இருந்தான். அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி வந்தான். மவுண்ட் சாங்ல கூங் வூன் த டிவைன் மாங்க் ஆஃப் த ஷாலின் டெம்பிள் அவருமே வந்து அவன் போட்டு தள்ளினான். அவரு வந்து டிவைன் மாங்க். இந்த ஜாங்குல எல்லாருமே வந்து அவரை ரொம்ப மதிச்சாங்க, அவரை அட்மையர் பண்ணாங்க. எல்லா குட்டி குட்டி செக்டும் ஒன்னா சேர்ந்து கல்பிரிட்டை தேடி போனாங்க. பட் நோ யூஸ். இப்படியே போயிட்டு இருக்கும் போது அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி ஒரு மிகப்பெரிய ஆளு அன்ஆர்த்தடாக்ஸ் அயன் டெத் மார்ஷல் கிங் அவனுமே செத்து போனான். அவன் கை வெட்டப்பட்ட நிலைமையில ரொம்ப மோசமா. இப்படியே போயிட்டு இருக்கும் போது திருப்பி இன்னும் 2 வருஷம் த பெஸ்ட் ஸ்வார்ட்ஸ்மேன் ஆஃப் த ஊடாங் செக்ட் சாங் மியோன் ஊடாங் ஸ்வாட் இம்மார்டல் அவனுமே வந்து அவன் போட்டு தள்ளினான். அதோட நிக்கல. திருப்பி கல்ட்டுக்கும் வந்தான். அப்ப வந்து அவனை ஸ்டாப் பண்ணது வேற யாரும் கிடையாது, த ஸ்வாட் டீமன் ஆஃப் த டிவைன் கல்ட். அவரு தான் வந்து அவனை ஸ்டாப் பண்ணி ஓட விட்டாரு. யோன், நான் வந்து உனக்கு சொல்லணும் எதுக்காக வந்து ஸ்வாட் டீமன் வந்து இந்த ஸ்கூலை வந்து கட்டினார் அப்படின்ட்டு, அதாவது டிமானிக் அகாடமி. அப்பதான் வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான், ஃபியூச்சர்ல வந்து இந்த சுப்ரீம் சேபர் கார்டும் அப்புறம் அவனுடைய சக்சஸர் யாராவது வந்தா அதுக்கு வந்து ப்ரிப்பரா இருக்கிறதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லுவானா. அப்பதான் இவர் ஷாக் ஆயிடுவாரு, எப்படிரா உனக்கு எப்படா தெரியும் அப்படின்ட்டு. அப்ப இந்த பக்கம் மெயின் கார்டின்னு டீமன் லார்டுமே வந்து 6th லெவல் வரைக்கும் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிட்டாரு டிமானிக் ஆர்ட்ஸ் அகாடமியில. அவருக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்வாட் டீமனுடைய அந்த வில்லு அப்புறம் அந்த சீக்ரெட் ஸ்டோரேஜ் எல்லாமே அவருக்கும் தெரியும். இவர் வந்து ஷாக் ஆயிடுவாரு, என்னது 6வது லெவல் வரைக்கும் அவன் பாஸ் பண்ணிட்டானா, உன்னுடைய பவரை வச்சுக்கிட்டு நீ பாஸ் ஆகல அப்படின்னா தான் வந்து நான் சந்தேகப்படணும். சூப்பர்ரா, வெரி நைஸ். உனக்கு ஒன்று தெரியுமா, நம்ம கல்ட்டு மட்டும் இந்த சுப்ரீம் சேபர் கார்டை எதிர்த்து போராட ப்ரிப்பேர் ஆகல, வேற ஒருத்தவங்களும் ப்ரிப்பேர் ஆனாங்க. அதை கேட்டு ஹீரோ வந்து லைட்டா ஷாக் ஆவான். அப்பதான் வந்து இவர் சொல்லுவாரு, இந்த ஆர்த்தடாக்ஸ் அலைன்ஸோடைய மிகப்பெரிய 2 ஜெயிண்ட் டிவைன் மாங்க்கும் ஊடாங் ஸ்வாட் இம்மார்டல் அவங்க 2 பேரும் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் இந்த ஆர்த்தடாக்ஸ் முரிம் அலைன்ஸ் வந்து ஒரு சீக்ரெட்டான ஆர்கனைசேஷனை வந்து கிரியேட் பண்ணாங்க இந்த சேபர் கார்டை வந்து ட்ராக் பண்ண. அவங்க பேர் தான் ஹிடன் ரெக்ளூசிவ் ஃபாரஸ்ட். நாம வந்து ஹிடன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அந்த ஆர்கனைசேஷனோட பேர் வந்து இதுதான். என்னோட ஃப்ரெண்டு கூஜாங் அவனுமே வந்து அந்த ஆர்கனைசேஷன்ல ஒரு மெம்பர் தான். அப்பதான் வந்து நம்ம ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான், எப்பெல்லாம் வந்து இந்த ஜாங்குல வந்து ரத்த ஆறு ஓடுதோ அப்போ வந்து இவங்க வெளியே வருவாங்க, வந்து தடுத்து நிறுத்துவாங்க, அப்படி இப்படின்னு போட்டுருவோம். ஆனா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அவங்க வரவே இல்லை. எல்லாருமே வந்து இது ஒரு ரூமர் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான் அந்த இடத்துல. அப்பதான் இவர் சொல்லுவாரு, இந்த ஹிடன் ஃபாரஸ்ட் இருக்குல்ல அது வந்து நிஜமாலே இருக்கு. குயாங் அவனுமே வந்து அதில் ஒரு ஆள். அது மட்டும் கிடையாது, இந்த முரிம் அலைன்ஸை சேர்ந்த மிகப்பெரிய மாஸ்டர் வந்து ஒன்று பின்னாடி ஒன்று வந்து செத்துக்கிட்டே இருந்தா அவங்க என்ன சும்மாவாக இருப்பாங்க. அதனால வந்து இதை அவங்க கிரியேட் பண்ணாங்க. ஆனால் அவங்க வந்து நாம் போன பாத்தில் வந்து அவங்க வரல, அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டான பாத்தை வந்து சூஸ் பண்ணாங்க. ஸ்வாட் டீமன் வந்து எப்படி வந்து பிளேட் கார்டை வந்து எதிர்த்து போராடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரு அகாடமி கிரியேட் பண்ணி இந்த பக்கம் போனால் இவனுங்க வந்து எப்படி வந்து பிளேட் கார்டை வந்து ட்ராக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட்ல போனானுங்க இந்த ஹிடன் ஃபாரஸ்ட். ஆனா ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, இந்த வீணா போன பிளேட் கார்டு எந்த ஒரு ட்ரேஸுமே வந்து அவன் விட்டே போல, அப்படியே கிளீனா இருந்தது. அவங்களாலையும் கண்டே பிடிக்க முடியல. சுமாரா வந்து ஒரு 200 வருஷத்துக்கு அப்புறம் பிளேட் கார்டு வந்து மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் நம்மளோட ஹிடன் ஃபாரஸ்ட் வந்து ஒரு இதை கண்டுபிடிச்சாங்க. பிளேட் கார்டு வந்து விட்டுட்டு போன ஒரு ட்ரேஸை எங்கன்னு பார்த்தோன்னா இந்த பாயாங் மவுண்டெயின்ல ஜிங்சு ப்ரொவிடன்ஸ் அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்வாட் மார்க், அதாவது சேபர் மார்க், அதை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஆனா வந்து ரொம்ப ஸ்டேஞ்சா இருந்துச்சு. அது டெக்னிக் வந்து அவ்வளோ கம்ப்ளீட் ஆகல, ரொம்ப இன்கம்ப்ளீட்டா இருந்துச்சு. இதை பார்க்கும்போது ஒரிஜினல் சேபர் கார்டு மாதிரி இல்லை, யாரோ வந்து அவரை மாதிரி பிரிட்டன் பண்ற மாதிரி இருந்தது. சும்மா போலி பாபா. இப்படியே போயிட்டு இருக்கும் போது இன்னொரு 50 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி கண்டுபிடிச்சாங்க நார்த் சைடு ஆஃப் ஜாங்சூல திருப்பி வந்த ஸ்வாட் மார்க்லாம் இருந்தது. அதை பார்க்கும்போது ப்ரீவியஸா கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருந்தது. ஆனா வந்து ப்ரீவியஸா வந்து அவன் மர்டர் பண்ணால பிளேட் கார்டு, அதை கம்பேர் பண்ணும்போது இது அவ்வளோவா வந்து ஃபுல்லா இல்லை. பட் கன்ஃபார்மா வந்து இது இம்ப்ரூவ் ஆயிருந்தது ஏற்கனவே கண்டுபிடிச்சதை விட. அப்பதான் வந்து ஹீரோ வந்து கேட்பான், அவங்க கண்டுபிடிச்சாங்களா பிளேட் கார்டு அப்படின்ட்டு. அப்பதான் இவர் சொல்லுவாரு ஹீரோடைய தாத்தா, இல்ல என்னதான் வந்து வெறி கொண்டு தேடினாலும் கண்டே பிடிக்க முடியல, இந்த ட்ரேஸ் மட்டும் தான் வந்து நமக்கு கிடைச்சது, இந்த மார்க்கிங்ஸ்.
இந்த ஹிடன் ஃபாரஸ்ட் அதை ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிளேட் கார்டு வந்து வரவே இல்லை. ஆனா வந்து ஒன்று மட்டும் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம் இதுல இருந்து. அப்பதான் நம்ம ஹீரோவுமே கேட்பான் என்னது அது அப்படின்ட்டு. அப்பதான் வந்து இவர் சொல்லுவாரு, நாங்க வந்து அந்த ட்ரேஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சோம்ல, அதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அது இம்ப்ரூவ் ஆகி சுப்ரீம் சேபர் கார்டு அவன் விட்டுட்டு போனால 500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 5 மிகப்பெரிய மாஸ்டர்ஸ் போட்டு தள்ளும் போது அவங்க பாடியில இருந்தது அந்த மார்க்குக்கு அது அப்படியே நைஸா ஈக்குவலா இருந்தது, மேட்ச் ஆகிட்டு. அதை கேட்ட உடனே இவங்க 2 பேரும் ஷாக் ஆயிடுவாங்க, ஈபாங்கும் மெயின் கார்டியனும். அப்பதான் உடனே இவர் சொல்லுவாரு, இந்த ஹிடன் ஃபாரஸ்ட் வந்து ஒரு தேரிக்கு வந்தாங்க. என்ன தேரினா, இது வந்து சேபர் கார்டு விட்டு போன மார்க் கிடையாது, அவனோட டிசெண்டன்ட் அவங்க விட்டு போன மார்க் அப்படின்ட்டு. அது மட்டும் கிடையாது, இவங்க வந்து டைரக்டா வந்து சேபர் கார்டு கிட்ட இருந்து கத்துக்கல, ஆனா எப்படியோ வந்து டெக்னிக்கை வந்து அவனுக்கு கத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு. அப்பதான் வந்து ஹீரோவுமே வந்து நினைச்சு பார்ப்பான், ஆமா இதெல்லாம் பார்க்கும்போது ஓகேவா தான் இருக்கு. ஏன்னா வந்து சேபர் கார்டுக்கு வந்து எந்த ஒரு அஃபிஷியலா எந்த ஒரு புக்கும் இல்லை இப்போதைக்கு. கண்டிப்பா வந்து ரொம்ப டைம் எடுத்திருக்கும் இதை வந்து பார்த்து அந்த ட்ரேஸ்ல இருந்து டெவலப் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சுப்ரீம் சேபர் கார்டோட டிசெண்டன்ட் அவனுங்க இருக்கானுங்க. அதுதான் பிரச்சனையே. அவனுங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு நாம வந்து அவனுங்களை ட்ராக் பண்றோம் அப்படின்ட்டு. திருப்பி வந்து அவனுங்க இந்த ஜாங்குல அப்பியர் ஆனானுங்க. அப்பியர் ஆயிட்டு ஹிடன் ஃபாரஸ்ட்டை சேர்ந்த மாஸ்டர்ஸ் ஒரு ஆளா வந்து வேட்டையாட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு அவனுமே வந்து அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து ஒரு ஆள் தானே, அவன் வந்து பைட்டா வந்து ஆக்ட் ஆனான். இவனை தேடி அவனுங்க வருவானுங்க, அவனுங்களை பிடிக்கலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரியே வந்து நடந்தது. என் ஃப்ரெண்டு வந்து அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு அது வேஸ்டா போல. அவனுங்க வந்து தேடி வந்தானுங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சில ஆளுங்களை வந்து உயிரோட பிடிச்சோம். பட் நான் அவனுங்களை வந்து கொஷின் பண்றதுக்கு முன்னாடி தலை வெடிச்சு செத்துட்டானுங்க. அதனால வந்து அவனுங்க கிட்ட இருந்து எதுவுமே வந்து எங்களால இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ண முடியல. சுமாரா வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆளை வந்து நாங்க மீட் பண்ணோம். ஒன் ஆஃப் த சேபர் கார்டோட டிசெண்டன்ட். அவன் வந்து மற்ற ஆளுங்களை கம்பேர் பண்ணும் போது ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தான். அவன் மட்டும் தனியா வரல, கூட கொஞ்சம் ஸ்டீல் மாஸ்க் போட்டிருந்தவங்களை வந்து கூட்டிட்டு வந்தான். முகமூடி கொள்ளக்காரங்களை அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்டீல் மாஸ்க் போட்டு கொஞ்சம் அடியாளுங்களை வந்து கூட்டிட்டு வந்திருப்பான் அவன். அப்பதான் வந்து அவன் சொல்லியிருப்பான், இங்க பாத்தியா உன்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்கடா உன்னை பார்க்க, அதனால நல்லா ஜாலியா ஃபன்னா ஒரு ரீயூனியன் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். அவன் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு புரியல. அப்புறம் எங்களுக்கும் அவனுக்கும் மிகப்பெரிய சண்டை நடந்துச்சு, அந்த கேங்குக்கும் எங்களுக்கும். நாங்க வந்து எல்லாருமே வந்து தோக்கடிச்சு ஒரு சில பேர் வந்து கேப்சர் பண்ணோம். அப்ப அந்த பக்கி பாய்புல வந்து தப்பிச்சு ஓடிடுச்சு. அவனை வந்து நாங்க மிஸ் பண்ணிட்டோம். அவன் என்ன சொன்னான் அப்படின்ட்டு இந்த மாஸ்கை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே புரிஞ்சுது. அது என்னன்னா, நாங்க மாஸ்கை ரிமூவ் பண்ணி பார்த்தா அது ஜூஆமு. அது மட்டும் கிடையாது, மற்ற எனிமியோட மாஸ்க் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி பார்த்தா நாங்க யாரெல்லாம் வந்து செத்து போயிட்டாங்கன்னு நினைச்சோமோ இந்த ஹிடன் ஃபாரஸ்ட் சேர்ந்த மெம்பர்ஸ் அவங்க எல்லாருமே கடைசியில உயிரோட தான் இருந்திருக்காங்க. அவங்கள யாரோ பிரெயின் வாஷ் பண்ணி ஹிப்னோடைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா வந்து ஜூஆம் அவன் மட்டும் டிஃப்ரெண்டா இருந்தான். மற்றவங்களாம் வந்து ஹிப்னோசிஸ் செய்யப்பட்டிருந்தாங்க. பட் இவனை வந்து அது அஃபெக்டே பண்ணல. இவன் கொஞ்சம் வந்து ஒரு அளவு வந்து ஓகேவா இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு வந்து தெரிஞ்சுது. ஹிப்னோசிஸ் வந்து கலைஞ்சிருச்சு. கலைஞ்ச உடனே அவன் என்ன சொன்னானா, அவன் சொன்ன ஒரே வார்த்தை, இந்த சுப்ரீம் சேபர் செக்ட் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா ஆயிட்டானுங்க. இந்த மொத்த ஜாங்குவை டேக் ஓவர் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா மாறிட்டானுங்க. அதை தான் அவன் சொன்னான். அதை சொல்லிட்டு அவனால வந்து ரொம்ப நேரத்துக்கு உயிரோட இருக்க முடியல. அவன் தலையை வந்து அவனே அடிச்சுக்கிட்டு சேர்த்து போயிட்டான். அவனை வந்து எங்களால் காப்பாற்றவே முடியல. ஏன்னா வந்து அவனோட இன்ஜுரி வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எங்களுக்கு என்ன சந்தேகம்னா, இவன் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தான், ஆனால் வந்து இவனுடைய தலை வந்து வெடிக்கல. அது வந்து எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அதனால நாங்கள் வந்து ஷாலின் டெம்பிள் கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கினோம். வாங்கிட்டு இவனுடைய தலையை பொழந்து உள்ள பார்த்தா எங்களுக்கு ஷாக்கு. உள்ளுக்குள்ள வந்து ஒரு பாரசைட் வந்து தூங்கிட்டு இருக்கு ஹைபர்னேஷன் மோட்ல. அப்பதான் வந்து நாங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தோம், புத்திசம் மூலயமா வந்து இந்த பாரசைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி சப்ரஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அப்பதான் வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்பான், அதனால தான் வந்து நீங்கள் இந்த மசில் டெண்டன் சேஞ்சிங் கிளாசிக் அதை வந்து கற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு
அப்படின்ட்டு. அப்பதான் வந்து தாத்தா சொல்லுவாரு, ஆமா அதனாலதான் அவங்கள ஊடுருவி போறதுக்கு, ஏன்னா நானுமே ஹிடன் ஃபாரஸ்டோடைய ஒன் ஆஃப் த மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லுவாரு. தாத்தாவுமே வந்து ஜாயின் ஆயிட்டார் போல அவர் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து. அதை கேட்டோடனே ஹீரோ வந்து ஷாக் ஆயிடுவான், என்னடா இது அப்படின்ட்டு. அப்பதான் வந்து அவர் சொல்லுவாரு, இந்த மசில் டெண்டன் சேஞ்சிங் கிளாசிக் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குட்டான மார்ஷல் ஆர்ட்ஸ், நம்மளுடைய மைண்டு பாடி எல்லாத்தையுமே வந்து ஸ்டேபிள் பண்றதுக்கு. நானும் என்னுடைய ஃப்ரெண்டு கூயாங் நாங்கள் 2 பேரும் என்ன கண்டுபிடிச்சோன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த பேரசைட்டும் இந்த ஹிப்னாசிஸ் இது ரெண்டுத்தையும் எதிர்த்து போராட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டுபிடிச்சோம். அப்போ தான் வந்து மெயின் கார்டியன் வந்து கேட்பாரு, அப்போனா நீங்கள் ஐசோலேஷன் ட்ரைனிங் அப்போ போனது இதை கற்றுக்க தானா? அப்போ தான் அவர் சொல்லுவார், தாத்தா ஆமாம், ஆனால் இதுக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய தொலைஞ்சு போன கல்டிவேஷன் டெக்னிக் ஹெவன்லி டீமன் ஸ்வார்ட் ஆர்ட் அதை வந்து புதுப்பிக்கவும் தான் நான் போனேன். நான் என்ன நினச்சேன்னா, இந்த சேபர் கார்டோடைய அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் எதிர்த்து போராட நம்மளுடைய ஹெவன்லி டீமன் ஸ்வார்ட் ஆர்ட் அதால தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தேன். ஆனால் வந்து அதனால கம்ப்ளீட் பண்ண முடியல. எந்த ஒரு சர்க்குலேஷன் டெக்னிக்கும் இல்லாமல் அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது, அது இன்கம்ப்ளீட் தான். ஏன்னா வந்து எப்படின்னா, இப்போ வந்து ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஹெவன்லி டீமன் ஸ்வார்ட் ஆர்ட் அது எப்படி போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி மூவ் பண்ணணும், எப்படி வந்து கத்தி சுற்றணும், எப்படி வந்து இப்படி திருப்பணும் அப்படி இப்படின்னு போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்ட்டு. அது கூட சேர்த்து ப்ரீத்திங் டெக்னிக் அதுவும் இருந்தால் தான் அது ரெண்டுமே வந்து கம்ப்ளீட் ஆகும். உங்களுக்கு எப்படி மூவ் பண்ணணும் மட்டும் தெரிஞ்சு அப்படி மூவ் பண்ணும்போது எப்படி ப்ரீத் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிலனா வேஸ்ட், அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் வந்து இவரால் அதை இம்ப்ரூவே பண்ண முடியாது. நான் என்ன நினச்சேன்னா, நம்மளுடைய கல்ட்டில் இருந்து இந்த மசில் டெண்டன் சேஞ்சலிங் ஆர்ட் அதை வந்து கற்றுக்கிட்டு இருந்தேன். அதை ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே போகலான்ட்டு நான் நினச்சேன். ஆனால் வந்து இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண என்னோட உடம்புக்குள்ள இந்த புத்திசம் எனர்ஜி அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. நான் என்ன நினச்சேன்னா, என்னுடைய பையனும் அப்புறம் இந்த 6 செக்ட் அவனுங்க வந்து நோட்டீஸ் பண்ணிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டேன். அதனால் வந்து கல்ட்டை விட்டு உடனே போக வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவனுங்களை வந்து நாங்கள் ஊடுருவி உள்ளே போனோம். நாங்கள் அப்படியே டிஃபீட் ஆகிட்டு அப்படியே அவனுக்குள்ள ஊடுருவ ஆரம்பித்தோம். வாலண்டியராக போயிட்டு நாங்களே சரண்டர் ஆன மாதிரி. அதை கேட்ட உடனே இவரு துடிச்சு போயிடுவாரு. நம்மளுடைய மெயின் கார்டியனை டக்குன்னு முட்டி போட்டுருவாரு. இவருக்கு வந்து ஒன்றும் புரியாது தாத்தாவுக்கு. அப்போதான் வந்து மெயின் கார்டியனை ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. ஏன், எதுக்காக இவ்வளோ கஷ்டத்தை நீங்க தனியாளா எதுக்கு வந்து எடுத்துக்கிட்டீங்க, நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்லிட்டு இருப்பாரு. அப்பதான் உடனே அவர் சொல்லுவார், தாத்தா உனக்கு வந்து உன்னுடைய டியூட்டிஸ் இருக்கு தம்பி, நீ வந்து நம்மளுடைய ஹெவன்லி டீமன் கல்ட் வந்து பார்த்துக்கணும்ல, உன்னோடைய டியூட்டிலேருந்து நீ எஸ்கேப் போகலான்னு பார்த்தியா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. நம்மளுடைய மெயின் கார்டியன் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு, எல்டர் அப்படின்ட்டு. இந்த பக்கம் ஈபாங்குமே வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பான். அவனை சுற்றி அந்த குட்டி குட்டி கோடு போகும் பாருங்க, ஃபீல் பண்ணுறான்னு அர்த்தம். நம்ம ஹீரோமே வந்து கடுப்பாயிடுவான். அப்போ வந்து நீங்கள் வந்து கிட்னாப் செய்யப்படல, நீங்களே வந்து உங்களுடைய ஃப்ரீ வில்ல வந்து நீங்களே போயிட்டு சரண்டர் ஆயிட்டீங்க அப்படின்ட்டு. ஹீரோக்குமே வந்து கடுப்பு. ஏன்னா வந்து இவர் ஒரே ஆளாக வந்து இவ்வளோ கஷ்டத்தை வந்து அனுபவிக்கிறார்ல, அதனால என்னை வந்து அவனுங்க கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போனானுங்க. நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒரு இடத்துல வந்து அடைச்சி வச்சிருந்தானுங்க. நான் என்ன நினச்சேன்னா, இதுதான் இவனுங்களுடைய பேஸு அப்படின்ட்டு. அப்புறமா வந்து அவனுங்க நைஸாக வந்து நெகோஷியேட் பண்ணானுங்க. தம்பி சொல்லிடுப்பா, யாரெல்லாம் இருக்கீங்க, என்னென்னலாம் ஃபோர்ஸு, இந்த ஜாங்குல எத்தனை பேர் பதுங்கி இருக்கீங்க, எங்களை எதிர்த்து போராட அப்படி இப்படின்ட்டு எல்லாம் கேட்டானுங்க. நாங்கள் எதுவுமே சொல்லலை, எதுவுமே ஒர்க் ஆகல அப்படின்ட்டு எங்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. டார்ச்சர் பண்ணானுங்க, எங்களை பிளாக்மெயில் பண்ணானுங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ இன்னமும் கடுப்பாயிடுவான். நான் பார்த்தேன் அவர் முதுகுக்கு பின்னாடி இருந்த அந்த மார்க்கெல்லாம் நான் பார்த்தேன். அப்போனா அது எல்லாமே டார்ச்சர் பண்ணதுக்கான அடையாளம். அப்போதான் அவர் சொல்லுவார், தாத்தா நான் வந்து ஒரு முட்டாள், என்னுடைய சுச்சுவேஷனை வந்து நாங்கள் 2 பேரும் ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிட்டோம். நாங்கள் என்ன நினச்சோன்னா, இந்த டார்ச்சரை வந்து தாங்கிக்கிட்டு எப்படியாவது சர்வை பண்ணா இவங்களுடைய பிளான் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் நினச்சோம். திட்ட 10 வருஷமா எங்களை அவனுங்க டார்ச்சர் பண்ணானுங்க. இதில் என்ன வெக்கப்படுற விஷயம்னா, இந்த 10 வருஷத்தில் வந்து இவனுங்க யூஸ் பண்ண இந்த ஹிப்னாசிஸ் ஆர்ட் வந்து இந்த மசில் டெண்டன் சேங்லிங் கிளாசிக் அந்த ஆர்ட்ஸை வந்து அது ஓவர்டேக் பண்ணிடுச்சு. கம்ப்ளீட்டாக வந்து எங்களுடைய மசில் டெண்டன் சேங்லிங் கிளாசிக் அது வேலையே செய்யலை. ரொம்ப ரொம்ப அவமானமாக இருந்தது. என்னை வந்து அவனுங்க ஹிப்னாசிஸ் பண்ணி வைக்கும் போது நான் என்ன பண்ணேன், என்ன ஆச்சு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து எனக்கு ஞாபகத்தில் இல்லை. அவனுங்க என்ன நினச்சானுங்கன்னா, என்னை வந்து இவனுங்க கம்ப்ளீட்டாக வந்து ஹிப்னாசிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சி என்னை வந்து இவனுங்களுடைய கிரேட் பிளான் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணானுங்க. அப்பப்போ நான் வந்து இந்த ஹிப்னாசிஸ் வந்து பிரேக் ஆகும்போது டக்குன்னு முழிச்சுக்கிட்டேன், இவனுங்க என்ன பேசுகிறானுங்க, என்ன பிளான் போடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு
தெரிஞ்சுக்கணும்ட்டு நான் நினைச்சேன். ஆனா வந்து என்னால இந்த மசில் டெண்டன் சேனலிங் கிளாசிக்கை வந்து யூஸ் பண்ண முடியல. ஏன்னா இந்த சேபர் செக்டர் சேர்ந்த நிறைய மாஸ்டர் வந்து சுத்தி இருந்தானுங்க. நான் ஏதாவது யூஸ் பண்ணேன்னா அவனுங்க கண்டுபிடிச்சிருவானுங்க ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ட்டு. சில டைம் வந்து மாசம் ஆச்சு, சில டைம் வந்து வருஷம் ஆச்சு. அப்பப்போ வந்து நான் முழிச்சுக்க. இந்த கேப்ல வந்து இந்த பக்கி பைபிள் பாரசிட்ட இது கொஞ்சம் கொஞ்சமா இந்த புத்திசம் எனர்ஜிக்கு வந்து அதே வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சுது. இது எங்களால மசில் டெண்டன் சேனலிங் கிளாசிக் அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என் ஃப்ரெண்டுக்கும் அதான் நடந்திருக்கும். அப்பதான் வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்பான், நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்ட்டு. அப்போ அவர் வந்து தலையாட்டுவார் இல்ல அப்படின்ட்டு. அப்பதான் அவர் சொல்லுவாரு, அவனுங்க ரொம்ப ரொம்ப அமேசிங்டா, அவனுங்க வந்து சும்மா நார்மல் லாங்குவேஜ் எல்லாம் பேசிக்கல, கோடட் லாங்குவேஜ் அதுல தான் பேசிக்கிட்டானுங்க. அப்பதான் வந்து ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான், டிவைன் டாக்டரோட அந்த புக்கு இருக்கும் பாத்தீங்களா, ஒரு புக்கு வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்களே அபண்டன்ஸ் வார்ட் வேலியில, அந்த புக்லயுமே வந்து கோடட் லாங்குவேஜ்ல தான் எழுதியிருக்கும். ஹீரோ வந்து நானோ கிட்ட கேட்பான் டிரான்ஸ்லேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. நானோ வந்து முடியாது, டாப் சீக்ரெட்டு அப்படின்ற மாதிரி அதை போட்டு ஃபன் பண்ணியிருக்கோம். இவனுக்கு வந்து சொல்லியிருக்காது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து ஹீரோ வந்து ஃபீல் பண்ணுவான், சே என்னால் வந்து அது அப்போ வந்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபிகர் அவுட் பண்ண முடியலையே அப்படின்ட்டு. அப்போதான் வந்து அவர் சொல்லுவார், என்னால் பண்ண முடிஞ்சது எல்லாமே அவனுங்க என்ன பண்ணானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை காப்பி பண்ணி வைக்கிறது தான் வந்து என்னால் பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல நம்ம ஹீரோ வந்து குஷியாயிடுவான், நிஜமாவா அப்படின்ட்டு. அப்போதான் இவர் சொல்லுவார், ஆனால் அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, எப்படி வந்து அது அங்கேருந்து வெளியே எடுத்துகிட்டு வருது, அதுதான் வந்து ப்ராப்ளம். ஆனால் வந்து எனக்கு ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சிது. இவனுங்க வந்து என்னை வந்து பிளானில் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டானுங்க. அவனுங்களோட கிரேட் பிளான் இந்த டிராகன் டெட்லோடைய எசன்ஸ் ஸ்கோர் அதை கொண்டு வரதுக்காக. கரெக்டாக வந்து அப்போ என்னோட ஹிப்னோசிஸ் அதுவுமே வந்து பிரேக் ஆகிட்டு என்னுடைய கான்சியஸ்னஸுக்கு வந்து நான் வந்துட்டேன். அப்போ தான் வந்து என்னால் வந்து இந்த யூபி அந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஒளிஞ்சிருக்க முடிஞ்சுது. என்னுடைய மெமரிஸ் வந்து அவ்வளோவா இன்டாக்டாக இல்லை. ஆனால் வந்து எனக்கு என்ன தெரியுமா புரிஞ்சுது, அந்த கோடை வச்சு இந்த கோடு வந்து சாதாரண கோட் கிடையாது, இவனுங்களுடைய ஆன்சிஸ்டர் அவனுக்கு தான் விட்டு போயிருக்கணும் இதை இவனுங்களுக்காக. அப்போதான் வந்து ஹீரோமே வந்து நினச்சி பார்ப்பான், அப்போனா இந்த சுப்ரீம் சேபர் கார்டு தான் ஏதோ மெசேஜை வந்து விட்டு போயிருக்கான் இவனுங்க எல்லாருக்கும். அதை வந்து நம்மளால டீகோட் பண்ண முடிஞ்சா அவனோட ரியல் மோட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான். அப்பதான் அவர் சொல்லுவாரு, ஹிப்னோசிஸ் போனதுக்கு அப்புறம் அந்த டிராகன் டர்ட்டில் கூட வந்து நான் சண்டை போட்டேன். அப்பதான் ஒரு சின்ன பையனை பார்த்தேன், அவன் கிட்ட வந்து என்னுடைய பிளேகை வந்து கொடுத்து அனுப்பினேன், போய் ஹெல்ப்பை கூட்டுவாடா அப்படின்ட்டு. யார் எதிர்பார்த்துருப்பா என்னை வந்து நீ வந்து காப்பாத்துவ அப்படின்ட்டு. கண்டிப்பா வந்து நான் வந்து ஃபவுண்டிங் ஹெவன்லி டீமன் அவர் தான் வந்து தேங்க்யூ பண்ணணும் இந்த மிராக்கலுக்காக. நீ கேட்டல இந்த 5 சேக்ரெட் பீயிங்ஸ் அதோட எசன்ஸ் போற பத்தி. அப்பதான் வந்து ஹீரோ வந்து கேட்பான், ஆமா எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் எதுக்காக வந்து அவனுக்கு கையில வந்து இது கிடைக்க கூடாது அப்படின்ட்டு. அப்பதான் வந்து தாத்தா சொல்லுவாரு, என்னால வந்து இதை நம்ப முடியல, ஆனா அவனுங்க சொன்னது மட்டும் உண்மை அப்படின்னா இது வந்து இட்டர்னல் லைஃப் அப்புறமா இம்மோர்டாலிட்டி இந்த எசன்ஸ் கோர் வந்து அதை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லுவாரு. அதாவது இந்த 5 டிராகன் டர்ட்டில், கிர்னின், இமுகி, த கிரேட் பிங், அப்புறம் ஒயிட் டைகர் இந்த எசன்ஸ் ஸ்கோர் எல்லாத்தையுமே வந்து நம்ம கலெக்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணா நமக்கு வந்து இட்டர்னல் லைஃபும் இம்மார்டாலிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கானுங்க போல நூற்குறிப்புல. அதை தான் வந்து தாத்தா பார்த்துட்டு வந்து சொல்றாரு. அப்பதான் வந்து இந்த பக்கம் மெயின் கார்டியன், இம்மார்டாலிட்டியா அது பாசிபிளா? அப்பதான் வந்து தாத்தா சொல்லுவாரு, ஆமா அது பாசிபிள், 5 சேக்ரெட் பீயிங்கோடைய கோரை வச்சு அது பாசிபிள். அப்பதான் நம்ம ஹீரோமே வந்து நினைச்சு பார்ப்பான், இம்மார்டாலிட்டி இப்ப எனக்கு புரியுது எதனால வந்து இவனுங்க இந்த கோர் பின்னாடி வெறி பிடிச்ச மாதிரி சுத்துறானுங்க அப்படின்ட்டு. ஆமால அந்த வீடியோ ஃபியூச்சர்ல இருந்து பார்த்த வீடியோ அதுல கூட சொல்லியிருப்பானுங்களே, இந்த சுப்ரீம் சேபர் கார்டு வந்து திட்ட 1000 வருஷமா வந்து உயிரோட இருந்தான். அப்பனா இப்ப இருக்கிற பிளேட் மாஸ்டர் தான் சுப்ரீம் சேபர் கார்டுனா அப்ப அவன் இம்மார்டாலிட்டியை வந்து அட்டைன் பண்ணிட்டானோ. இப்ப நான் வந்து எசன்ஸ் கோரை வந்து நான் எடுத்துக்கிட்டேன், அப்படி இல்லைன்னா அவன் தான் வந்து ஃபர்ஸ்ட் அதை அப்டெயின் பண்ணிருக்கணும் போல. ஆனா எதுவுமே வந்து என்னோட இன்டென்ஷன் கிடையாது, நான் வந்து இந்த கோர் எல்லாத்தையுமே வந்து அட்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. எல்லாமே வந்து ஒரு ஆக்சிடென்ட். என்னால நம்பவே முடியல. இமூகில இருந்து ஃபயர் கிர்னின் வழியா போய் டிராகன் டர்ட்ல அப்புறமா வந்து கிரேட் பிங் இந்த டிவைன் ரெலிக்ல எல்லாமே வந்து ஒரு கோஇன்சிடென்ட்டா வந்து நடந்துருச்சு. ஓப்பனா சொல்ல போனா இது எல்லாமே வந்து ஒரு ஆக்சிடென்ட். எப்படி சொல்றது, நாமெல்லாம் வந்து தடுக்கி விழுந்தா நமக்கு கண்ணி வெடி, ஆனா ஹீரோவுக்கு மட்டும் தடுக்கி விழுந்தா அங்க ஆப்பர்ச்சுனிட்டி. அப்பனா இந்த விண்டு ஒயிட் டைகர் அதோட எசன்ஸ் கோரி நான் வந்து அப்டெயின் பண்ணா நானுமே வந்து இம்மார்டல் ஆயிடணும். ஆனா நான் வந்து இதை நினைச்சு கூட பார்க்கல, சரி ட்ரை பண்ணுவோம். அப்பதான் தாத்தா சொல்லுவாரு, இது ரொம்ப நல்லதா போச்சு, பிளேட் மாஸ்டர் ஆஃப் த சுப்ரீம் சேபர் செக்டர் அவன் மட்டும் இம்மார்டாலிட்டி
பார்ட்டியை அட்டென்ட் பண்ணான்னு வச்சுக்கோயேன், இந்த மொத்த ஜாங்குவும் அவன் கைக்குள்ள வந்து அடக்கிடுவான். எனக்கு ரொம்ப ரிலீவா இருக்குடா, அந்த 5ல் நீ வந்து 3 டேக் ஓவர் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரிலீவா இருக்கு. அப்பதான் ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான், ஓகே 3 இல்லை 4 அப்படின்ட்டு சொல்ல வேணாம், தாத்தா வந்து ஷாக் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான். ஆனால் வந்து எனக்கு கண்டிப்பாக தெரியும், கண்டிப்பாக வந்து பிளேட் மாஸ்டர் வந்து பொட்டேலா பேலஸை போட்டு தள்ளிட்டு கிரேட் பிங் அதோட எசன்ஸ் ஸ்கோரை வந்து அவன் அப்டெயின் பண்ணியிருப்பான். அப்போதான் நம்ம ஹீரோ, என்ன அது கிரேட் பிங்கா, அப்போனா இன்னொரு பிங் இருக்கா, ஓகே ஓகே இது வந்து மேக் சென்ஸ் தான், ஏன்னா வந்து டிவைன் ரிலீக்குள்ள இருந்த கோர் வந்து ரொம்ப ரொம்ப பழசு, அப்போனா கண்டிப்பாக அவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு பிங்கு வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினச்சி பார்ப்பான். அப்போ தான் தாத்தா சொல்லுவார், அவன் மட்டும் அதை பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோயேன், அவன் அடுத்த டார்கெட்டை விண்டு ஒயிட் டைகர், நீ வந்து 3 அப்டெயின் பண்ணிருக்கலாம், அதுக்காக வந்து உன்னுடைய கார்டை கீழே விடக்கூடாது. உனக்கு தெரியுமா, நான் ஃபர்ஸ்ட் அவனை எங்க தெரியுமா பார்த்தேன், சுப்ரீம் சேபர் ஆஃப் 6 மார்ஷல் செக்ட் அந்த இடத்துல தான் அவனை பார்த்தேன். நான் பார்க்கும்போது அங்க நான் மட்டும் கிடையாது, அப்பதான் வந்து இவனுங்க வந்து இந்த டீமன் 9 ஸ்குவாடை வந்து கிரியேட் பண்ணானுங்க. அந்த ஸ்குவாடோட பவர் வந்து சோதிக்க அவனே வந்தான், எப்படி பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு. திட்ட அவன் 20 மார்ஷியல் மாஸ்டர் அவங்க கூட வந்து சண்டை போட்டான். இந்த டீமன் 9 ஸ்குவாடை வந்து டெஸ்ட் பண்ணேன். அப்போ வந்து என்னுடைய கான்சியஸ் வந்து நான் ரீகெயின் பண்ணிட்டேன். நான் என்ன நினச்சேன்னா, இது வந்து ஒரு பொண்ணான வாய்ப்பு, இதை விட்டா வேற நல்ல சான்ஸே கிடைக்காது, இவனை போட்டு தரல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். நான் ட்ரை பண்ணேன், பட் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. திட்ட அவன் 2 மார்ஷல் மாஸ்டர் ஆஃப் த மிஸ்டிக் ரிலம், 18 மாஸ்டர் ஆஃப் த எவல்யூஷனரி ரிலம், அவங்க எல்லாருக்கூடையும் அட் அ டைமில் அவன் சண்டை போட்டான். 15 நிமிஷத்தில் மேட்ச் க்ளோஸ், எல்லாருமே வந்து அவன் முடிச்சிட்டான். எங்களால் அவனை ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ புரியுதா கைஸ், இவனுக்கு எதுக்கு நான் வந்து மாஸ் பிஜிஎம் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை இன்ட்ரோ பண்ணும்போது, இவனுமே வந்து சாதாரண ஆள் கிடையாது. யோசிச்சு பாருங்க, நம்ம ஹீரோ இப்போதான் ரீசெண்டாக வந்து அந்த டானோ ஃபெஸ்டிவலில் வந்து 3 மிஸ்டிக் ரிலமை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பான் ஒரே டைமில். அப்போ வந்து வேற யாருமே வந்து கூட ஃபைட் பண்ண மாட்டாங்க, எவல்யூஷனரி ரிலம் மார்ஷியல் ஆர்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பிளேட் மாஸ்டர் கூட வந்து 2 மிஸ்டிக் ரிலம், 18 எவல்யூஷனரி ரிலம். ஓகே டேலி பண்ணிக்கலாமா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறது, அந்த 3க்கு இந்த 2 + 18 வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாலும், இது எப்போ நடந்துச்சு, திட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து ஹீரோ வந்து பிறந்தே இருந்திருக்க மாட்டான். அப்பவே வந்து அவன் அப்படின்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் அவன் எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அவனுமே வந்து வெயிட் கை தான். அப்பதான் தாத்தா சொல்லுவாரு, யோன் உன் அந்த பிளேட் மாஸ்டர் சரியான மான்ஸ்டர்ரா, அவன் வந்து 2 கோரை டேக் ஓவர் பண்ணாலும் நீ வச்சிருக்க 3 கோரை வச்சு அவனை சமாளிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால நீ என்ன பண்ணு, அந்த விண்டு ஒயிட் டைகரோட எசன்ஸ் கோரை வந்து நீ முதல்ல டேக் ஓவர் பண்ணணும் அவனுக்கு முன்னாடி. அப்பனா நம்ம வந்து அவன் கூட சண்டை போடலாம், நீ மட்டும் அதை டேக் ஓவர் பண்ணனா. நான் வந்து அவனுடைய பிளேட் டெக்னிக்கை வந்து பார்த்துருக்கேன், அதை வந்து நீ ஹியூமன் லிமிட்லாம் தாண்டினாதான் வந்து உன்னால் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை வந்து யூஸே பண்ண முடியும். நீ கண்டிப்பாக வந்து ஹெவன்லி டீமன் ஸ்வார்ட் ஆர்ட் புக்கை வந்து படிச்சிருப்ப கன்ஃபார்மாக. அப்போ நான் மட்டும்தான் வந்து அவன் கூட நம்மளால சண்டை போட முடியும். நீ எதுவும் கவலைப்படாத, நான் வந்து சேபர் செக்ட்டுக்கு உள்ள நைஸாக ஊடுருவி போகிறதுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா, இந்த ஹெவன்லி டீமன் ஸ்வார்ட் ஆர்ட்டை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணி சேபர் செக்ட் மார்ஷியல் ஆர்ட் செக்டை வந்து எப்படி கவுண்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். அதை யூஸ் பண்ணி ஒரு 70% ரொம்ப பவர்ஃபுல்லாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சீக்கிரம் வா, உனக்கு நான் போய் உடனே கத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லுவார் குஷி ஆகிட்டு. அப்போதான் நம்ம ஹீரோக்கு வந்து வேர்த்து கொட்டும், ஐயையோ தாத்தா வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்காரே. அப்போதான் அவர் சொல்லுவார், தாத்தா இது மூலிமா வந்து நீ ஹெவன்லி டீமன் ஸ்வார்ட் ஆர்ட்டை ரிவைவ் பண்ண முடியும்டா. அப்போதான் நம்ம ஹீரோ, தாத்தா ஷாரி இந்த சேஃபியர் கிரேவ் ஸ்டோனில் வந்து கல்டிவேஷன் டெக்னிக்கை வந்து விட்டு போயிருந்தாங்க, அதை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதை கண்டுபிடிச்சி ஹெவன்லி டீமன் ஸ்வார்ட் ஆர்ட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லுவான். இவர் வந்து ஷாக் ஆகிடுவார், டாய் என்னடா சொல்கிற அப்படின்ட்டு வாயை பொழந்துடுவார் நம்ம தாத்தா. அப்போ தான் வந்து அவருக்கு அப்படியே தலை சுற்றிடும், டேய் நீ என்னதான் வந்து என்னுடைய பேரப்பையனாக இருந்தாலும் ஷாக்கு மேலே ஷாக்கு தெரியாடா எனக்கு அப்படின்ட்டு. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து நினச்சி பார்ப்பான், வேணாண்டா எப்பா, நான் மட்டும் இவர்கிட்ட ஹெவன்லி டீமன் ஸ்வார்ட் ஆட்டையும் சேபர் செக்டோட ஸ்வார்ட் ஆட்டையும் கலந்து ஒரு புது ஆட்டை கண்டுபிடிச்சேன்னு சொன்னேன்னா இவர் இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவாரு, அதை இவர்கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைப்பான். அப்போதான் வந்து ஒரு 5 days வந்து ஆகிடும், எல்லாருமே வந்து கிளம்புவாங்க அந்த நார்த்தன் ஐஸ் பேலஸை விட்டு. அப்போதான் வந்து சுட்டி குழந்தைய வந்து கேட்பான், மாஸ்டர் நீங்கள் ஏன் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கக்கூடாது, ஏன் போறீங்க அப்படின்ட்டு. அப்போதான் ஹீரோ வந்து கேட்பான், என்ன சொல்கிற நீ அப்படின்ட்டு.
அப்பதான் வந்து அவன் சொல்லுவான், அஃப்கோர்ஸ் நான் இன்னும் நிறைய வந்து கத்துக்கணும்ல அப்படின்ட்டு அவன் சொல்லுவானா. அப்பதான் நம்ம ஹீரோ, தம்பி உனக்கு என்ன சொல்லி கொடுக்கணுமோ அதை எல்லாத்தையுமே வந்து நான் சொல்லி கொடுத்துட்டேன், புரியுதா? அப்புறமா வந்து நான் செக் பண்ணுவேன் நீ எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ணியா இல்லையா அப்படின்ட்டு. அப்பதான் இவன், என்ன அதே செக்கா? அப்பதான் நம்ம ஹீரோ, தம்பி என்ன நினைச்சுக்கிற நீ தாண்டா என்னுடைய ஃபர்ஸ்ட் டிசேபிள், உனக்கு அப்படியே சொல்லி கொடுத்துருவோம் நான் அப்படியே விட்டுருவேன் நினைச்சியா? நான் வந்து அப்புறமா 6 வாட்டர் அனுப்பி பார்ப்பேன் நீ எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்ட்டு, புரியுதா? ஒழுங்கா ட்ரைனிங் பண்ணணும். அப்பதான் உடனே இந்த பையன், நான் வந்து உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கத்தை போடுவான். அப்பதான் நம்ம ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான், இவனுக்கு சுத்தமா வந்து டேலண்டே கிடையாது. அது மட்டும் கிடையாம மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல வந்து இவன் இன்ட்ரெஸ்டே காட்டல. என்னதான் வந்து இவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளானை சேர்ந்திருந்தாலுமே அது மேல வந்து இவன் இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டான். டாங்கிச்சியோன் அவன் தான் வந்து பேலஸ் மாஸ்டர் பொசிஷனுக்கு வந்து பக்காவான ஆளு. ஆனா பைபுல வந்து ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கு, லக்கு வந்து அதிகமா இருக்கு, பைபுல் ஆயிடுச்சு. நினைச்சு பார்த்துக்கிட்டே ஹீரோ வந்து போட்டுக்கு வந்துடுவான். போட்டுக்கு வந்து திரும்பி பார்த்து சொல்லுவான், தம்பி நாங்க வந்து கிளம்புறோம், நீ என்ன பண்ணு, ஒழுங்கா ட்ரைனிங்கை வந்து ஸ்கிப் பண்ணாம ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிடுவான். இவன் உடனே எஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் வந்து சொல்லிட்டு இருக்கோம். அப்பதான் இந்த பக்கம் ஈபாங்க, டீமன் லார்ட் நாம ஏன் இந்த சான்ஸை வந்து யூஸ் பண்ணி இந்த நார்த்தன் சி ஐஸ் பேலஸோட பேரை வந்து மாற்றக்கூடாது? இப்படி வச்சா என்ன, ஹெவன்லி டீமன் டிவைன் கல்ட் நார்த்தன் பிரான்ச் அப்படி வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈபாங்க வந்து சொல்லுவானா, தலையில ஒரு அடி சும்மா பொழிச்சுன்னு. அப்போதான் ஈபாங்க, என் தலை என்ன உனக்கு மோளமா, சும்மா அடிச்சடிச்சு விளாடுற அப்படின்னு சொல்லிட்டு ஈபாங்க வந்து கேட்பான். அப்போதான் சாங்குவா சொல்லுவா, டேய் உன் வாயை மூடுறியா, கொஞ்சம் பார்த்து பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு சாங்குவா சொல்லுவா. அப்போதான் ஈபாங்க வந்து பார்ப்பான். என்னன்னு பார்த்தா இந்த பக்கம் வைஸ் பேலஸ் மாஸ்டர் வந்து நின்றுட்டு இருப்பான் போட்ல. அவனுமே வந்து இவங்க கூட வரான். ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈபாங்குமே வந்து ரியலைஸ் பண்ண. அப்போதான் வந்து பைபிளை திரும்பி பார்க்கும் ஓரக்கண்ணால, என்ன அது இது அப்படின்ட்டு. அப்போதான் இந்த பக்கம் சோயும் மோயாங் கேங்கோட பையன் 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அவன் கேட்பான், இப்ப நமக்கு என்ன நடக்க போகுது? அப்பதான் சோயி சொல்லும், ஒன்னும் கவலைப்படாத, ஒன்னும் நடக்காது, நாம வந்து ஆஸ்டேஜ், அதனால அவர் எதுவும் பண்ண மாட்டார் நம்மள. அப்பதான் உடனே அந்த பையன், அவன் சரியான ரத்த வெறி பிடிச்ச மிருகம். அப்பதான் வந்து சோயி வந்து நினைச்சு பார்க்கும், நம்மள வந்து ஆஸ்டேஜா பிடிச்சி வச்சுக்கிட்டு மீதி ஃபோர்ஸை வந்து இவர் அனுப்பி விட்டாரு. இதுல இருந்தே தெரியுது இவர் வந்து ஆர்த்தடாக்ஸ் அலையன்ஸோட எடுத்த உடனே வாருக்கு போறத வந்து இவர் அவாய்ட் பண்றாரு. முதல்ல வந்து இந்த சேபர் செக்டை வந்து ஒழிச்சு கட்டணும், அதுதான் முதல்ல நல்லது. அப்பதான் வந்து அந்த பையன் சொல்லுவான், ஜெனரல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜேகல், நாம வந்து சான்ஸ் கிடைச்ச உடனே எஸ்கேப் ஆயிடணும். எல்லாரும் சொல்றாங்க இவனுக்கு பிடிக்கலன்னா கையை வெட்டிடுவான் அப்படின்ட்டு. எனக்கு என்னமோ இவனுக்கு பிடிக்கலன்னா கொல்ல கூட தயங்க மாட்டான்ட்டு நான் நினைக்கிறேன். நமக்கு கூட அது நடக்கலாம். அப்பதான் உடனே சோயி கேட்கும், நீ நினைக்கிறியா இங்க இருந்து ஓட முடியும் அப்படின்ட்டு? அப்பதான் வந்து அவன் சொல்லுவான், உங்களுக்கு தெரியும்ல நாம வந்து கிவ் அப் பண்ணக்கூடாது. பீப்புள் சொல்லுவாங்கல்ல, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்ட்டு சொல்லுவாங்கல்ல, அதனால நம்ம வந்து ட்ரை பண்ணணும். அப்பதான் உடனே இந்த பக்கம் பாக்கி, சார் மோயாங்க. அப்பதான் இவன் இங்க இருந்து, என்னாச்சு? அப்பதான் உடனே பாக்கி, டீமன் லார்டு வந்து உங்களை பார்க்கணுமா கூப்பிடுறாரு. அப்பதான் உடனே இவன், கட்லிடச்சியானா, ஏன் நான் எதுவும் பண்ணலையே, என்ன கூப்பிடுறீங்க அப்படின்ட்டு கேட்பானா. அப்பதான் இந்த பக்கம் சோயி, இவனுக்கு வந்து தைரியம் கூட இல்லை, நீயே போனா கூட போக மாட்டான் போல அப்படின்ட்டு சோயி வந்து நினைச்சு பார்க்கும் இந்த பக்கம். அப்பதான் அந்த பக்கம் பாக்கி வந்து கூட்டு போயிடுவான், டீமன் லார்ட் நான் வந்து கூட்டு வந்துட்டேன் சார் மோயாங்க அப்படின்ட்டு. அப்பதான் வந்து ஹீரோ வந்து கேட்பான், நான் கேள்விப்பட்டேன் மோயாங் கிளான் வந்து இந்த லைலாங் அங்கதான் இருந்தீங்களாமே, அப்ப வந்து கண்டிப்பா இந்த இடம் வந்து உனக்கு தெரியும்ல, இந்த சுத்து வட்டாரம் எல்லாம் வந்து உனக்கு அத்துப்படி தானே? அப்பதான் வந்து இவன் சொல்லுவான், ஆமா அப்படின்ட்டு. அப்பதான் வந்து பைபிள் வந்து நினைச்சு பார்க்கும், பயங்கரமா வந்து வேர்த்து கொட்டும். எதுக்காக வந்து இவன் அதை கேட்கறான், ஒரு வேலை என்னோட கிளான் மொத்தத்தையும் பஸ்பமாக்க போறானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சு பார்ப்பான். அப்பதான் நம்ம ஹீரோ, நாம வந்து லைலாங் அங்க போன உடனே சாங்பாய் மவுண்டனுக்கு நீ தான் எங்களை கூட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவான். அப்பதான் இங்க காட்டுவாங்க 10,000 கிரேட் மவுண்டன் ஹெவன்லி டீமன் டிவைன் கல்ட். இது என்ன ரூம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சுப்ரீம் ஹெவன்லி டீமன் பவிலியன், அவரோட ட்ரைனிங் ரூம். அப்பதான் உடனே அவர் கேட்பாரு, ஹீரோவோடைய அப்பா, என்னது என்னோட அப்பாவை கண்டுபிடிச்சிட்டாங்களா? அப்பதான் ரைட் கார்டின் வந்து சொல்லுவாரு, ஆமா அது மட்டும் இல்ல, நம்மளோட டீமன் லார்டு நார்த்தன் சி ஐஸ் பேலஸ நம்மளுடைய சப்ஆர்டினேட் செக்டா
தத்து எடுத்துக்கிட்டாரு. அப்பதான் அவரு ஷாக் ஆயிடுவாரு. என்னது அப்படின்னுட்டு. அப்பதான் அவர் சொல்லுவாரு, அவன் இந்த நேஷனல் ஆஃபீஸ் ரீஜனை மட்டும் சேஞ்ச் பண்ணல, காஃபிங்க நம்ம டெரிட்டரியா மாத்திட்டான். அது மட்டும் கிடையாது, நார்த்தன்சி ஐஸ் பேலஸை நம்மளுடைய சப்பார்டினேட் செக்டா மாத்தினான். அப்பதான் இந்த பக்கம் ரைட் கார்டியன் சிரிச்சுக்கிட்டு, எனக்கு அப்பவே தெரியும் அவர் ரொம்ப ரொம்ப திறமசாலி அப்படின்னுட்டு. அதனாலதான் நான் அவரை டிசேபிளா ஏத்துக்கிட்டேன். அவரு நம்ம கல்ட்டுக்கு கிடைச்ச பிளெஸிங். அப்பதான் இவரு நினைச்சு பார்ப்பாரு, ஹீரோவுடைய அப்பா ஹயோன் நம்மளுடைய பையன் என்னை விட ரொம்ப பெட்டரா இருக்கான். இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள், சந்தோஷமான தருணம். சரி, நீ ஒரு நல்ல குட் நியூஸை கொண்டு வந்திருக்க. எதுக்காக நீ என் கூட உட்காந்து லைட்டா கிஸ்கா சரக்கடி கூடாது? உடனே இந்த பக்கம் ரைட் கார்டின் அஃப்கோர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாரு. டக்குன்னு பைபிள் அட்டாக் பண்ணுவாரு. எப்படின்னா நம்மளுடைய கார்டினுடைய கழுத்துக்கிட்ட ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஷூட்டிங் அட்டாக் மாதிரி, ஃபிங்கர்ல இருந்து கீ ஷூட் பண்ற மாதிரி, லைக் கன்ல இருந்து புல்லட் சுடுற மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த அட்டாக் பண்ணுவாரு. அப்படியே அந்த அட்டாக் எப்படி இருக்குன்னா, அப்படியே அந்த செவரை உடச்சிக்கிட்டு, அந்த விண்டோ இருக்குல்ல, அந்த ஸ்கிரீன் எல்லாம் உடச்சிக்கிட்டு அப்படியே போவோம், லேசர் அட்டாக் மாதிரி ஸ்வைங் அப்படின்னுட்டு. இவர் பின்னாடியே வருவாரு. இவர் அந்த ஜன்னலை உடச்சிக்கிட்டு வெளியே வந்துடுவாரு. இந்த பக்கம் நம்மளுடைய ரைட் கார்டின் ஹெவன்லி டீமன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்பதான் அவர் சொல்லுவாரு, நான் என்ன நினைச்சேன்னா யாரோ நம்மளை ஒட்டு கேட்குறாங்க அப்படின்ட்டு நான் நினைச்சேன். அப்பதான் உடனே இவரு ரைட் கார்டின், என்னது இங்கேயா இருக்கிறதுல இந்த இடத்துக்கு தான் செக்யூரிட்டி அதிகம், அது மட்டும் இல்லாம யாரால உங்களுடைய சென்ஸை தாண்டி இங்க வர முடியும். அப்பதான் அவர் சொல்லுவாரு, சரி நான் ஏதோ தப்பா ஏதோ நினைச்சிட்டேன் போல, யாரும் இல்லை போல இங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. சொல்லிட்டு நினைச்சு பார்ப்பாரு, என்னதான் என்னுடைய ஆர்ஜின் கியூஐ அது டேமேஜ் ஆயிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் மிஸ்டேக்லாம் நான் பண்ண மாட்டேனே, சரி வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. அப்பதான் இங்க காட்டுவாங்க 10,000 கிரேட் மவுண்டன் ஆஃப் த 5 பீக், 5 மலைகள். அங்கதான் டக்குன்னு யாரோ டெலிபோர்ட்டாவ, வேற யாரு, ஹீரோடைய குட்டி, அதாவது தூரத்து குட்டி. எப்படா அவர் எனக்கு கண்டுபிடிச்சாரு? வாய்ப்பே இல்ல, நேக்கடையில என்ன அவங்களால பார்க்கவே முடியாது. அப்படி இருந்தும் என்ன அவர் நோட்டீஸ் பண்ணிருக்காரு. ஐயா ரத்தம் வருதே, செம்மடி போல, அவரு சரியான மான்ஸ்டர் அப்படின்ட்டு சொல்லுவான் இவன். டைரக்டர் சியோன் இவன் தான் வந்திருக்கான், டைம் டிராவல் பண்ணி பார்க்க வந்திருக்கான் ஹீரோவோடைய அப்பாவை. அந்த அட்டாக் பண்ணிருக்காருல, அது இவன் மேல லேண்டும் ஆயிடுச்சு, ரத்தமும் வருது. யோசிச்சு பாருங்க, நான் சொன்னேன்ல ஹீரோ மட்டும் கொடூரம் கிடையாது, ஹீரோவோடைய ஃபேமிலியே கொடூரம் அப்படின்னுட்டு. ஹீரோவோடைய அவங்க அப்பாவுமே கெத்து தான். இவன் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணான்னு தெரியல, ஏதோ யூஸ் பண்ணி ஹைட் ஆகி இருக்கான். அப்படி இருந்துமே அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இதுல வேற அவர் ஃபுல் ஹெல்த்ல வேற இல்ல, ஆல்ரெடி அடி வாங்கி உத வாங்கி டேமேஜ் ஆகி போய் தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது இவனை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படின்னு தெரியல, இவன் ஏதாவது ஃபியூச்சர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி, அதாவது ஃபியூச்சர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி மறைஞ்சிருந்தானான்னு தெரியல, அந்த டீட்டெயிலாம் காட்டல. அப்படி இருந்துமே கண்டுபிடிச்சிருக்காருன்னா தலைவனும் கெத்து தான்.